ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி 2025 ஆண்டுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. ஆண்டுடைய கடைசி மாதம் கடைசியாகவும் சில ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக முக்கியமான சம்பவங்கள் நடக்குது. அந்த வகையில் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளாக வருது. அன்னைக்கு விஸ்வாச ஆண்டுடைய, அதாவது தமிழ் வருடம் விஸ்வாச வருடத்துடைய மார்கழி மாதத்துடைய 15ஆம் நாள். அன்னைக்கு கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள்னா, வளர்பிறையில் ஏகாதேசி திதியானது வருது பரணி நட்சத்திரத்தில். இந்த டைம் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசியானது ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படக்கூடிய பெரும் பண்டிகை. ஸோ இந்த நாள் அன்னைக்கு சகல விஷ்ணு ஆலயங்கள்லேயும் பரமபத வாசல் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெறும். அதுலேயும் ஸ்ரீரங்க நம்பெருமாள் இருக்காருல, அந்த கோவிலில் முத்தங்கி சேவை இந்த நாளில் நடைபெறும். சகல விஷ்ணு ஆலயங்கள்லேயும் ராப்பத்து உற்சவமானது ஆரம்பமாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான நாள் தான் இந்த நாள். ஸோ ஆண்டுடைய கடைசியாக ஏகாதேசி வர்றதுனால எல்லாருக்குமே தலையெழுத்து மாறும். ஸோ புதிய வருடம் பிறக்கும்போது புதுமையான மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏகாதேசியில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏகாதேசியுடைய ஆன்மீக சிறப்புகளையும் சொல்ல போகிறேன். ஸோ ஆன்மீக சிறப்புகளையும் இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. கடக ராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதம் பூஷம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கடகராசி இந்த நட்சத்திரக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல உங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசியில் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. ராசியில் குரு அக்ரத்தோடு இருக்கிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, சுகஸ்தானத்தில் புதன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு வைகுண்ட ஏகாதேசி பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். வாக்கு திறமையுமே எளிதில் கோபமடையாத குணமும் கொண்ட கடகராசினருக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு காரிய அனுகூலமானது உண்டாக போகுது. எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் என்ன ஒரு இதுனா, சுய நம்பிக்கையானது அதிகரிக்கும். புத்தி தெளிவும் உங்களுக்கு உண்டாகும். எந்த பிரச்சனையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உங்களுக்கு உண்டாகும். மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகள் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன்கள் கிடைக்க பெறலாம். ஸோ சாதகமான மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்லலாம். அப்புறம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற பாதையில் செல்லும். சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் ஏற்படும். எதிர்பார்த்த பண உதவியும் எதிர்பாராமல் கிடைக்க பெறும். ஸோ வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கூட உத்தியோக வாய்ப்புகள் வரும். முக்கிய நபர்களுடைய உதவிகளும் கிடைக்கும். குடும்பத்தில் இதனால் தேவையற்ற பிரச்சனைகளை தலை தூக்க செய்யாமல் பார்த்து கொள்ளலாம். சாதுரியமாக பேசி எதையும் சமாளிப்பது நல்லது. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது இந்த ஏகாதேசிக்கு பிறகு கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஏன்னா அதில் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பெண்களுக்கு கூட எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை இந்த வைகுண்ட ஏகாதேசியிலிருந்து உண்டாகும். எதிலோ கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. அப்புறம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவோடு செயற்கரிய செயல்களை செய்ய வாய்ப்பு கிடைக்கும். கட்சி தலைமை இடத்துல நல்ல பெயரை காப்பாற்றி கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு. சச்சரவுகளில் தாமதப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம், அதுலலாம் கவனமாக இருங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கடினமாக உழைத்தால்தான் துறையில வெற்றி வாகை சூட முடியும். மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் பார்த்தீங்கன்னு முடித்து விடுவது நல்லது. உங்கள் திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்ப முக்கியம்.
மாணவர்கள் கூட கல்வி தொடர்பான சிக்கல்கள் இந்த ஏகாதேசிக்கு பிறகு குறையும். எதிர்பார்த்த மதிப்பெண் பெற அதிக நேரம் ஒதுக்கி பாடங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பலன்கள் வந்து ரிசல்ட்டில் தெரிய வரும். ஸோ இதுதான் உங்கள் ராசிகளுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் புனர்பூச 4ஆம் பாதத்தில் பிறந்த கடக ராசிக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கிலிருந்து நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு. தகுந்த வரன் கிடைத்து திருமணம் ஏற்பாடு இனிதே நடந்தேறும். வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்க வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாங்கிக்கிறது நல்லது. அப்புறம் பூசமில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. பூசமில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியிலிருந்து தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனாலும் கவனமோடு நடந்து கொள்ளும். போட்டித் தேர்வுகள் அப்பதான் சாதகமாக அமையும். சிலர்லாம் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை கூட வரும். அப்புறம் ஆயில்யம் பிறந்த நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆயில்யம் பிறந்தவங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியிலிருந்து நல்ல பெயர் வாங்குவீங்க. மூலதானத்திற்கு தேவையான பணம் குவியும். எதிர்கள் வகையில் சற்று கவனமோடு செயல்படணும். அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். அப்படிதான் இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இதுதாங்க கடக ராசிக்காரங்க உங்களுக்கு முழுமையாக ஏகாதசி பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ விரதம் இருக்கிறத பற்றி கடக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. விரதம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக விரதம் இருங்க, ஒன்றும் தவறு கிடையாது. சரி வாங்க விரதம் இருக்கக்கூடிய ஐடியாவை பார்க்கலாம். பூலோக வைகுண்ட என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் 20 நாட்கள் வைகுண்ட ஏகாதசி விழா நடப்பது வழக்கம். இந்த வருடம் ஸ்ரீரங்கத்தில் கார்த்திகை மாதத்திலே வைகுண்ட ஏகாதசி வைபவத்துக்கு ஏற்பாடுகள் நடைபெற்று சிறப்பாக நடந்துட்டுருக்கு. ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் திரு அத்தியாயன உற்சவம் எனப்படக்கூடிய வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதசியில் நடைபெறும். இந்த ஆண்டு மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதசி மார்கழியுடைய நடுவில் வருது. ஸ்ரீரங்க கோவிலில் சைத்தேர் திருவிழாவும் ரொம்ப விசேஷம். தை மாதம் புனர்பூச நாளில் ஓட விடப்படக்கூடிய தேர் தான் இது. இந்த ஆண்டும் அந்த மாதிரி தேர் ஓட விடப்படும். ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசி விழாவே ரொம்ப சிறப்பானதாக கொண்டாடப்படும். ஸோ மார்கழி மாதம் வளர்பிறையில் ஏகாதசி வருதில்ல, அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இந்த நாளில் தான் ஏகாதசி விமர்சையாக கொண்டாடப்படும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இந்த ஏகாதசி என்றுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஏகாதசி என்ற சொல்லுக்கே 11 என்று பொருள். அதாவது ஞானேந்திரங்கள் 5, கர்மேந்திரங்கள் 5, மனம் 1, இது எல்லாம் சேர்ந்து பெருமாளோடு ஐக்கியப்படுத்தி இந்த நாளில் தியானம் இருப்பது தான் ஏகாதசி விரதம். உடலும் உள்ளத்தாலும் பெருமாளோடு ஒன்றிணைவதுடைய சிறப்பு தான் இந்த நாளுடைய சிறப்பு. ஸோ இந்த நாள் அன்னைக்கு சில விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடாது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகாதசி திதி என்று முக்கியமாக வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உங்கள் தாய் தந்தையருக்கு சீர்திருத்த நினைவு நாள் வந்தால் அன்று நடத்தாமல் இருக்கிறது நல்லது. மறுநாள் துவாதசியில் நடத்துங்க. அன்று எந்த திதி தர்ப்பணமும் செய்யாதீங்க. அன்று கோவில்களில் தரப்படக்கூடிய பிரசாதத்தை கூட சாப்பிடக்கூடாது. கூடுமான வர கோவில்களில் பிரசாதம் கொடுப்பதை நீங்களே தவிர்த்துக்குங்க. குழந்தைகள், நோயாளிகள், முதியவர்களுக்கு கொடுக்கலாம். ஏகாதசியில் உண்ணாமல் இருப்பவர்களை கேலி செய்து அவர்களை உண்ண வைப்பவன் நரகத்துக்கும் மிக கீழான நரகத்திற்கு செல்வான். ஸோ இந்த நாளில் அந்த தவறை செய்யாதீங்க. இந்த நாளில் மெயினாக துளசி இலையை பறிக்கக்கூடாது. தேவையானதை முதல் நாளே பறித்து வைத்து விடுங்க. நீங்கள் ஏகாதசி அன்னைக்கு பறிக்கக்கூடாது. இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்று குறிப்பிடப்படுது. இந்த நாளில் மெயினாக இன்னொரு சிறப்பு என்னன்னா, வைகுண்ட ஏகாதசியில் திருவரங்கத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்படுறதா. இப்போ காலப்போக்கில் எல்லா வைணவ கோவில்கள்லையுமே சொர்க்கவாசல் திறப்புங்கிறது ஒரு திருவிழாவாக நடைபெறுது. ஸோ பெருந்திரளான மக்கள் இதில் பங்கு கொள்கிறாங்க. எல்லையற்ற பலன்கள் இதை பார்த்தாவே நமக்கு கிடைக்கும். விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் இந்த நாளில் சொர்க்கவாசல் திறக்கப்படுறதை பார்த்தாவே கோடி புண்ணியம். ஸோ காயத்ரி விட சிறந்த மந்திரம் இல்லை.
தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை, ஏகாதேசி விட சிறந்த விரதம் இல்லை. ஸோ அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த வைகுண்ட ஏகாதசியில் சொர்க்கவாச திறப்பறையாவது கண்டிப்பாக பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ இதுதாங்க ஏகாதசியுடைய ஸ்பெஷல் சிறப்புகள். ஸோ இந்த ஏகாதசியுடைய சிறப்பை தெரிஞ்சு இந்த நாளில் சொர்க்கவாசல் திறக்கிறத பார்க்கணுங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் ஏகாதசியுடைய மகிமையும் ஷேர் பண்ணேன். ஸோ இதையும் கடக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.